தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் ஒரு தேர்தல் அனுர அரசாங்கத்தின் சாத்தியமற்ற திட்டம். மாகாணங்களுக்கிடையில் அனுரவால் அவசரமாக அமைக்கப்படும் விசேட புலனாய்வு பிரிவு. முன்னாள் ஜனாதிபதிகள் முப்படை பாதுகாப்பு நீக்கம். கல்முனையில் ஆணொருவர் சடலமாக மீட்பு. பயங்கரவாதத்திற்கு செல்லும் நிதியை ஒழிக்க அனுர தலைமையில் கூடிய கூட்டம். இடியுடன் கூடிய மழை, மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. இன்று முதல் விசேட போக்குவரத்து சேவைகள். கொழும்பில் கொடூரமாக மகனை தாக்கி தந்தையின் வெறி செயல். நெடுந்தீவிலிருந்து இறைச்சியுடன் வந்த போலீஸ் அதிகாரி மடக்கி பிடித்த இளைஞர்கள். தொடர்பென விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடுத்த வருட ஆரம்பத்தில் நடத்த அரசாங்கம் திட்டமிட்டிருந்தாலும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் அதனை நடத்துவது சாத்தியமற்றது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஊடகங்களுக்கு குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதி குறிப்பிடுவதை போன்று வெகு விரைவாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களை முதலில் ரத்து செய்ய வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனு தாக்கல்களுக்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதில் சிக்கல் காணப்படுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புதிதாக வேட்புமனு கோருமாறு அரசியல் கட்சிகள் உட்பட பல தரப்பினர் வலியுறுத்துவதற்கு அமைய வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கு கடந்த 3ஆம் தேதி அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. வேட்புமனுக்களை ரத்து செய்யும் வகையிலான சட்ட வரைவு விரைவாக தயாரிக்கப்பட்டு எதிர்வரும் 30ஆம் தேதி வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டு முதல் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அந்த சட்ட மூலத்தை உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவதற்கு 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும். நீதிமன்றத்தின் வியாக்கியானத்துக்கு பின்னர் இந்த சட்டமூலத்தை பிப்ரவரி மாதம் நிறைவேற்றிய மறுதினமே தேர்தலை நடத்த முடியாது. தேர்தல் பணிகளை முன்னெடுக்க தேர்தல் ஆணைக்குழுவுக்கு போதுமான கால அவகாசம் வழங்க வேண்டும். சட்ட திருத்தத்தை நிறைவேற்றி தேர்தல் பணிகளை விரைவாக முன்னெடுத்தாலும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது சாத்தியமற்றது. ஏனெனில் மார்ச் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் சாதாரண தர பரீட்சை நடைபெறவுள்ளது. ஆகவே 2025ஆம் ஆண்டு மே மாதம் அளவில் தேர்தலை நடத்த முடியும் என குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் மாகாணங்களுக்கிடையில் விசேட புலனாய்வு பிரிவுகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமைக்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு 9 மாகாணங்களுக்கிடையில் இராணுவத்தை அமைத்தால் அது அனைத்துலக ஊடகங்களிலும் கேள்விக்குட்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ளது. எனவே குற்ற செயல்களை தடுப்பதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினரை மாகாணங்களுக்கிடையில் அமைப்பது போன்ற ஒரு போர்வையில் புலனாய்வு பிரிவு அமைக்கப்படவுள்ளது. கடந்த அரசாங்கத்திற்கு எதிராக அறகலைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட போது இலங்கை நேரிய மாகாணங்களில் இருந்தும் இளைஞர்கள் பெருமளவில் கொழும்பை வந்தடைந்தனர். இது கடந்த அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணியாக அமைந்தது. எனவே இவ்வாறானதொரு நிலை தனது அரசாங்கத்துக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காகவே புலனாய்வு பிரிவுகளை அமைக்க ஜனாதிபதி முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் பாதுகாப்பு மற்றும் நீட்டிக்கப்படும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகள் ஆயுதப்படை பாதுகாப்பு திரும்ப பெறப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவின் கருத்துப்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக நியமிக்கப்பட்டிருந்த முப்படை பாதுகாப்பு அம்சங்களும் உத்தியோகபூர்வமாக நீக்கப்படுகின்றன. இன்றிலிருந்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு மட்டுமே வழங்கப்படும் எனவும் அவர்களின் பாதுகாப்புக்காக பணியாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு முழுமையாக உறுதி செய்யப்படும் வகையில் தேவையான அளவிலான பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பார்கள் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் 6 மாதங்களுக்கு ஒரு முறை மதிப்பீடு செய்யப்பட்டு
அவசியம் ஏற்படின் மேலதிக பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அரசு வலியுறுத்தியுள்ளது. அம்பாறை கல்முனை தலைமையக காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள விடுதி அறை மலசல கூடத்தில் இருந்து ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது சடலமாக மீட்கப்பட்டவர் அப்பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் பணியாற்றி வந்த பெரிய நீலாவணை 2 செல்லத்துறை வீதி பகுதியைச் சேர்ந்த 2 பெண் பிள்ளைகளின் தந்தையான 54 வயதுடைய பூசாரி சந்திரன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்து செல்லப்பட்டதுடன் மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அப்துல் கமீட் அல் ஜவாகிர் மேற்கொண்டுள்ளார். உயிரிழந்த நபர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக மரண விசாரணையில் தெரியவந்துள்ளது. பணம் தூய தாக்குதலுக்கு எதிரான மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியடலை ஒழிப்பதற்கான ஆசிய பசிபிக் குழுவின் மூலம் நடத்தப்பட இருக்கும் இலங்கையின் பரஸ்பர மதிப்பீட்டிற்கான முக்கிய தயார்படுத்தல் கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கூட்டமானது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் இலங்கை மத்திய வங்கியினதும் நிதியியல் உளவறிதல் பிரிவினதும் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது அமைச்சுக்கள், ஒழுங்குமுறைப்படுத்தல் நிறுவனங்கள் மற்றும் சட்ட நடைமுறையாக்க முகவராண்மை நிறுவனங்கள் உள்ளடங்கலாக தொடர்புள்ள 24 நிறுவனங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்ட திட்டங்களை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தை நிதியியல் உளவறிதல் பிரிவு வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் நிதியியல் நடவடிக்கை செயலணியினால் முன்னெடுப்பதற்கான சட்ட ரீதியிலான முகவராண்மைகளுக்கு இடையிலான மேம்பட்ட தயாரிக்கப்பட்ட பரிந்துரைகளை மறுசீரமைப்புகள், இயலளவு விருத்தி, கூட்டிணைப்பு, அனைத்து உள்ளடக்கிய புள்ளி விவரங்களை பேணுதல் என்பவற்றுக்கு இந்த செயற்பாட்டு திட்டம் முன்னுரிமை அளித்துள்ளது. இதன்படி இந்த திட்டங்களுடன் முழுமையான இணக்கப்பாட்டினை உறுதி செய்வதற்கு பிரத்யேகமான குழுக்களை நியமிக்குமாறும் அதன் முன்னேற்றத்தினை உன்னிப்பாக கண்காணிக்குமாறும் நிதியியல் உளவறிதல் பிரிவு பொறுப்புடைய அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். ஊவா மாகாணத்திலும் அம்பாந்தோட்டை, ரத்தினபுரி மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது. மேலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் விசேட பேருந்து மற்றும் தொடர்ந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அதன்படி சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்களுக்காக மேலதிகமாக 50 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பண்டுக ஸ்வர்ணகங்ஷ தெரிவித்துள்ளார். இதற்காக பேருந்து சாலைகள் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட தொடருந்துகளும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. தொடர்ந்து திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் என்ஜே இந்தி பொலக்கே இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் நேற்று முதல் பயணிகள் பேருந்துகள் மற்றும் ஏனைய வாகனங்களை சோதனைக்குட்படுத்தும் விசேட போக்குவரத்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அண்மைய நாட்களில் பயணிகள் பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்களால் ஏற்படும் விபத்துக்களை கருத்தில் கொண்டு இந்த விசேட திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு பதில் காவல் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய பணிப்புரை விடுத்துள்ளார். கொழும்பில் கூறிய ஆயுதத்தால் மகனை குத்தி காயப்படுத்திய தந்தை கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். போதைக்கு அடிமையான தந்தையால் மகன் தாக்கப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இதன்போது எதிர்வரும் ஜனவரி 1ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் மஞ்சுள ரட்நாயக்க உத்தரவிட்டுள்ளார். மாளிகாவத்தை பகுதியைச் சேர்ந்த அப்துல் அசீஸ் முகமட் என்பவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.
முன்னதாக போதைப்பொருள் பாவனை காரணமாக புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்பப்பட்ட சந்தேக நபர் உரிய புனர்வாழ்வு நடவடிக்கையின் பின்னர் வீடு திரும்பிய நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக போலீசார் நீதிமன்றில் தெரிவித்தனர். சந்தேக நபரின் மகன் மாளிகாவத்தை ஜும்மா வீதி பகுதியில் மரக்கரை விற்பனை செய்யும் வியாபாரி என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரான தந்தை கடந்த 21ஆம் தேதி அதிகாலை 5:30 மணியளவில் மரக்கரை வியாபார நிலையத்துக்கு சென்றபோது மகனை கத்தி போன்ற கூர்மையான ஆயுதத்தில் குத்தியுள்ளார். படுகாயமடைந்த மகன் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதால் அவரிடம் வாக்குமூலம் பெற முடியாது என போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். நெடுந்தீவிலிருந்து விடுமுறையில் சென்ற போலீஸ் உத்தியோகத்தர் கொண்டு சென்ற பொதியை குறிக்கட்டுவானில் வைத்து சோதனையிட்ட போது அதில் இறைச்சி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவிலிருந்து குறிக்கட்டுவான் நோக்கி வந்த படகில் விடுமுறையில் செல்வதற்காக வந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கொண்டு வந்த பொதியில் இறைச்சி இருப்பதாக சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறிக்கட்டுவான் துறைமுக பகுதியில் வைத்து கடந்த பல நாட்களாக கால்நடைகளை பறிகொடுத்த இளைஞர்கள் கடற்படையினரின் உதவியுடன் சோதனை செய்த போது பொதியில் இறைச்சி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் குறித்த பொதியுடன் போலீஸ் அதிகாரியை குறிக்கட்டுவானில் கடற்படையினரின் உதவியுடன் தடுத்து வைத்துவிட்டு யாழ் அரசு அதிபர் மற்றும் நெடுந்தீவு பிரதேச செயலருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் இது தொடர்பாக வேலணை பிரதேச செயலாளருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது. இதன் அடிப்படையில் ஊர்காவத்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் குறிக்கட்டுவான் சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். நெடுந்தீவில் ஆடு காணாமல் போன இளைஞரிடம் முறைப்பாட்டினை பெற்றதுடன் கைப்பற்றப்பட்ட இறைச்சியினை ஆட்டிறைச்சியா மாட்டிறைச்சியா என ஆய்வு செய்த பின்னர் நாளைய தினம் தகவல் வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட போலீஸ் அலுவலர் கடையில் மாட்டு இறைச்சியை வழங்கிய பற்றுச்சீட்டினை தனது கைவசம் வைத்திருந்தார். இந்நிலையில் இறைச்சியை வாங்கிய பின்னர் அவர் விடுமுறையில் வீடு செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.